ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கவனிங்க. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட். இதில் கரண்ட் டென்சிட்டிக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் ஒரு ரிலேஷனை நம்ம டெவலப் பண்ணி அதை ஓம்ஸ் லா அப்படின்னு நம்ம கொண்டு வர போகிறோம். இப்போ கன்சிடர் ஏ கண்டக்டர், இதுதான் ஒரு கண்டக்டர், ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஏ. நவ் வி அப்ளை an electric field. ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே அப்ளை பண்ணுறோம். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறோன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளைடு இன் ரைட் டு லெஃப்ட், இந்த டைரெக்ஷனில் அப்ளை பண்ணுறோம். எலக்ட்ரிக் ஃபீல்டை ரைட் டு லெஃப்ட்னா இந்த டைரெக்ஷனில் நான் அப்ளை பண்ணுறேன் எலக்ட்ரிக் ஃபீல்டை. அப்போ எலக்ட்ரானுடைய மோஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் விடிங்கிற ட்ரிஃப்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகுது. ஸோ நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் பர் யூனிட் வால்யூம் இன் த கண்டக்டர் இஸ் ஸ்மால் n அப்படின்னு கொடுத்துருக்கான். அந்த எலக்ட்ரான்ஸ் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி இஸ் விடி அப்படின்னு கொடுத்துருக்கான். ரைட், அதெல்லாம் இங்கே பாருங்கள், நான் படத்தில் இப்போ போட்டு வச்சுருக்கேன். ஸோ எலக்ட்ரான்ஸ் are move with the constant drift velocity Vd. Vdங்கிற drift velocityல எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்கிறோம். இந்த ஸ்மால் எலமெண்டல் லென்த் இஸ் டேக்கன் dx அப்படின்னு எடுத்துக்கிறோம். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பர் யூனிட் வால்யூம் இஸ் ஸ்மால் n. It gives number of electrons per unit volume. ஒரு யூனிட் வால்யூமில் இவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது. சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் ஸ்மால் இ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் திஸ் வால்யூம் எலமெண்ட் எவ்வளோன்னு எடுக்கணும். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னா நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு அர்த்தம். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் த வால்யூம் ஆஃப் லென்த் டிஎக்ஸ். அப்போ டிஎக்ஸ் வால்யூமோட லென்த்னா லென்த் இன்ட்டு ஏரியா. அப்போ ஏ இன்ட்டு டிஎக்ஸ், இதுதான் வால்யூம். அப்போ பர் யூனிட் வால்யூமில் n எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ இவ்வளோ வால்யூமில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது இன்ட்டு n அப்படின்னு போட்டால் முடிஞ்சு போச்சு. ஓகே, அடுத்து வெலாசிட்டிக்கு ஃபார்முலா தெரியும் நம்மளுக்கு. வெலாசிட்டி ஈக்குவல் டு என்னன்னு சொல்லுவோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஓகேவா, இங்கே வெலாசிட்டிங்கிறது என்னது, ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. அப்போ டிஎக்ஸ்ங்கிறது இந்த லென்த்து, டிடிங்கிறது டைம். அப்போ இதிலிருந்து டிஎக்ஸ் ஈக்குவல் டு விடி இன்ட்டு டிடி அப்படின்னு கொடுக்குறோம். அப்போ சப்ஸ்டியூட் திஸ் டிஎக்ஸ் ஹியர் இன் திஸ் ஃபார்முலா. ஓகே, அப்போ என்ன வரும், என்ஏ டிஎக்ஸ்ங்கிற இடத்துல இதை தூக்கிட்டு இங்கே நம்ம போட்டுடுறோம். அப்போ Vd into dt. This amount of electrons lie in this small volume அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். ஸோ amount of charge in this small volume dq. அப்போ ஒரு எலக்ட்ரானுடைய சார்ஜ் என்னது, ஸ்மால் இ. அப்போ டோட்டலாக எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது, இவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ இவ்வளவு எலக்ட்ரான்ஸ் உடைய சார்ஜ் என்னது, மல்டிப்ளை பை இ. அப்போ டிக்யூ ஈக்குவல் டு டோட்டல் சார்ஜ் ஈக்குவல் டு என்ஏ விடி டிடி இன்ட்டு இ. அடுத்து கரண்ட் கண்டுபிடிச்சிடலாம். கரண்ட்டுக்கு ஃபார்முலா என்னது, டிக்யூ பை டிடி, நம்ம ப்ரீவியஸ் கிளாஸோடைய ஃபார்முலா. அப்போ என்ஏ விடி டிடி E by dt. அப்போ dt dt என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும்.
அப்போ எனக்கு என்ன கிடைக்குது? I ஈக்குவல் டு NA VDE அப்படின்னு கிடைக்குது. ஸோ இது ஒரு முக்கியமான ரிலேஷன். கரண்ட்டுக்கும் ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கும் உள்ள ரிலேஷன் என்னன்னு கேட்டால், இந்த ரிலேஷன் நம்ம எப்பயுமே மனப்பாடமாக நம்ம வச்சுக்கிறணும். ஸோ அதிலிருந்து பாருங்கள், அடுத்து என்ன கொண்டு வரேன்? கரண்ட் டென்சிட்டினா என்னன்னு கொண்டு வரேன். I by A. ஏவை கீழே கொண்டு வந்துடுறேன். NVDE அப்படின்னு கிடைக்குது. ஸோ கரண்ட் பர் யூனிட் ஏரியா, திஸ் இஸ் கால்டு கரண்ட் டென்சிட்டி. இது முக்கியமான விஷயம். ஸோ கரண்ட் டென்சிட்டி அப்படிங்கிறது இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. வந்து மைனஸ் NVDE. ஏன்னா எலக்ட்ரானுடைய ட்ரிஃப்ட் வெலாசிட்டியும் கரண்ட் டென்சிட்டியும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ஐனா கரண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ கரண்ட் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி, பட்டு this is current density. So current density is a vector quantity. current density அங்கிறது ஒரு வெக்டர் குவான்டிட்டி அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கிறணும். ஓகேவா? அடுத்து நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஈக்குவல் டு என்னன்னு படித்தோம்? சொல்லுங்கள் பார்ப்போம். மைனஸ் E/m tau இன்ட்டு இ எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு படித்தோமா? அப்போ இந்த VDங்கிற இடத்துல இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனை எடுத்துட்டு இந்த VDங்கிற இடத்துல இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ J ஈக்குவல் டு மைனஸ் NVDங்கிற இடத்துல E tau by m எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்ட்டு E. E இன்ட்டு E ஸ்கொயர். அப்போ J மைனஸ் N E ஸ்கொயர் tau by m இன்ட்டு ஈன்னு இருக்கு. ஸோ இந்த டேர்முக்கு பதிலாக நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் அறிமுகப்படுத்துகிறோம். தட் இஸ் கால்டு சிக்மா. சிக்மாங்கிறது கண்டக்டிவிட்டி அப்படிங்கிற விஷயமா நம்ம இங்கே சொல்கிறோம். சிக்மா இஸ் கால்டு கண்டக்டிவிட்டி. இது வரைக்கும் நான் இப்போ டெரைவ் பண்ணியிருக்கேன். இந்த டேர்ம்ஸ்க்கு பதிலாக அவன் சிக்மாங்கிறத கொடுத்துருக்கான். ஸோ சிக்மாங்கிறது என்னது அப்படின்னு கேட்டோன்னா கண்டக்டிவிட்டி அப்படிங்கிற விஷயத்த நம்மளுக்கு சொல்கிறான். அப்போ இந்த ஈக்குவேஷனை சிக்மா இ அப்படிங்கிறத கொடுப்போம். அப்போ வேர் சிக்மா ஈக்குவல் டு NE ஸ்கொயர் tau by m. ஸோ சிக்மா இஸ் கால்டு கண்டக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கண்டக்டருடைய அந்த கண்டக்டிவ்னஸ் எவ்வளோ வேகமாக, எவ்வளோ ஸ்பீடாக, எவ்வளவு அனுமதியோட அது எலக்ட்ரான்ஸை தன் வழியாக செல்ல அனுமதிக்குது, அதுதான் கண்டக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஜஸ்ட் ஃப்ரம் மேக்னிடியூட் மட்டும் எழுதும்போது we establish the relation J equal to sigma E அப்படின்னு ஒரு ரிலேஷனை நம்ம ஏற்படுத்துகிறோம். that is shown here. So this is called, இந்த இடம் முக்கியமானது, மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லா. அப்போ ஸ்டேட் த மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லானா நீங்கள் என்ன எழுதணும்? J ஈக்குவல் டு சிக்மா ஏ. அடுத்து இதில் இந்த ஜேக்கு வந்து யூனிட் வந்து நம்ம சொல்லலாம். இங்கே சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த இருக்குல்ல, J ஈக்குவல் டு I/Aன்னு எழுதிடுவோம்ல. ஐனா என்னது? கரண்ட், ஆம்பியர். ஏரியானா என்னது? மீட்டர் ஸ்கொயர். ஏரியா இது மேலே போச்சுன்னா m⁻². இதை புக்கில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கரண்ட் டென்சிட்டியுடைய யூனிட் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ரைட். அடுத்து இப்போ இந்த சிக்மாங்கிறது வந்து கண்டக்டிவிட்டி அப்படின்னு கொடுத்துருந்தோன்னா, அடுத்து வந்து இதில் வந்து கண்டக்டிவிட்டினா அலோனஸ்.
இப்போ ரெசிப்ரோக்கல் ஆஃப் கண்டக்டிவிட்டினா தடுக்கக்கூடிய பண்பு, கண்டக்டிவிட்டினா அனுமதிக்கக்கூடிய பண்பு. அப்போ ரெசிப்ரோக்கல் ஆஃப் கண்டக்டிவிட்டி மீன்ஸ் இஸ் கால்டு ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த இது ஃபார்முலாவை அப்படியே ரெசிப்ரோக்கலாக எழுதுனா என்ன வரும்? m/n(e²) tau. This the symbol rho. இதை வந்து கண்டக்டிவிட்டி சிம்பிளா சிக்மான்னு சொல்லுவோம். This rho is called resistivity. இதை நம்ம ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த ஃபார்முலா வச்சு நம்மளுக்கு ஒரு சம் கொடுத்துருக்கான் பார்த்துடலாமா? கிவன் டேட்டாவை எழுதிடலாமா? 2.3. ஓகே, அப்போ காப்பர் ஒயர் ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஏரியா A = 0.5 millimeter ஸ்கொயர். மில்லிமீட்டர் மட்டும் இருந்துச்சுன்னா 10⁻³ போடுவோம். அப்போ அதுக்கு ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆயிரும்? 10⁻6 மீட்டர் ஸ்கொயர். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? கேரிஸ் எ கரண்ட் ஆஃப் 0.2 ஆம்பியர். அப்போ I = 0.2 ஆம்பியர்னு எழுதுகிறோம். இஃப் த ஃப்ரீ எலக்ட்ரான் டென்சிட்டினா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பர் யூனிட் வால்யூம், அது வந்து 8.4 × 10⁻28 m⁻³ அப்படின்னு போட்டுக்கிறோம். Then compute the drift velocity of free electrons என்ன? அப்போ drift velocity Vd. அப்போ இங்கே ஃப்ரீ drift velocity of free electrons அங்கிற வேர்டு வந்துருச்சு. அப்போ எலக்ட்ரான்னாவே அதனுடைய சார்ஜ் மனப்பாடமாக வந்துடணும். நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் ப்ராப்ளமில் சொல்லியிருக்கோம். 1.6 × 10⁻−19 கூலும் அப்படின்னு வந்துடும். அப்போ வந்து பாருங்கள், அப்போ இதெல்லாம் கொடுத்துட்டு விடி கேட்டிருக்கான். அப்போ ஐக்கும் விடிக்கும் உள்ள ரிலேஷன் இம்பார்ட்டன்ட்னு சொன்னேன்னா, ரிலேஷன் பிட்வீன் கரண்ட் அண்ட் ட்ரிஃப்ட் வெலாசிட்டின்னு சொன்னேன்னா, I = NA/VDE. இந்த ரிலேஷனை பாருங்கள், அப்படியே இங்கே அப்ளை பண்ணுங்க. ஸோ I = NA/VDE. இதில் உனக்கு என்ன வேணும்? VD வேணும். அப்போ VD = I/NAE. ஸோ ஐக்கு சப்ஸ்டியூட் பண்ணலாம் 0.2. என்னுக்கு என்னென்ன போடுவீங்க? 8.4 10⁻28. ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் என்னது? 0.5 × 10⁻6. சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் என்னது? 1.6 × 10⁻19. அப்போ இது எல்லாத்தையும் போட்டு சிம்பிளிஃபை பண்ணால் 0.03 × 10⁻³ ms⁻1. வெலாசிட்டிக்கு யூனிட் ms⁻1 வரும். ஸோ அழகாக சால்வ் பண்ணி காட்டியிருக்கானா? ரைட் ஸ்டூடெண்ட். இப்போ அடுத்து அதோட தொடர்ச்சியாக இன்னொரு அழகான சம்மு, கான்செப்ட் ஓரியன்டாக கேட்கக்கூடிய சம்மு 2.4 அப்படின்னு கொடுத்துருக்கான். இந்த மாதிரி கணக்குகள் சின்ன சின்ன கணக்குகள் தான் இதில் வரும், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். டிட்டர்மைன் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோவிங் பர் செகண்ட் த்ரோ எ கண்டக்டர் when a current of 32 ஆம்பியர் flows through it அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்போ எத்தனை எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகுது ஒரு செகண்டுக்கு, எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுது? 32 ஆம்பியர் கரண்ட்டு ஃப்ளோ ஆகுதுன்னு கேட்டிருக்கான். அப்போ கிவன் டேட்டா என்ன எழுதிக்கிறேன்? I வந்து 32 ஆம்பியர்ப்பா. அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ ஃப்ளோ ஆச்சுன்னா ஒரு செகண்டுக்கு, அப்போ t1 செகண்டுக்கு எவ்வளோ ஃப்ளோ ஆச்சுன்னா கரண்ட் வந்து 32 ஆம்பியர் வரும். ஸோ எனக்கு ஃபார்முலா தெரியும். ஃபார் ஸ்டெடி கரண்ட் I = Q/T. ஃபர்ஸ்ட் லெசனில் எனக்கு என்ன படிச்சிருக்கேன்? Q = NE. ஃபர்ஸ்ட் லெசனுடைய ஃபார்முலா யாவும் வச்சுக்கிறணும். மொதல் ஃபார்முலாவே இதுதான், குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸில். அப்போ Qங்கிற இடத்துல NE/T அப்படின்னு போட்டுக்கிறேன்.
இப்போ எனக்கு என்ன வேணும், n வேணும், ரீஅரேஞ்ச் பண்ணுறேன். அப்போ இந்த t இந்த சைடு போயிருமா, அப்போ IT பை E அப்படின்னு வந்துடும். அப்போ ஐங்கிறது என்னது 32, டைம் வந்து என்னது 1 செகண்ட், ங்கிறது என்னது 1.6 இன்ட்டு 10⁻−19. இது சிம்பிளாக கேன்சல் ஆகிற மாதிரி எனக்கு தெரியுது. இதை வந்து 1.6 16 இன்ட்டு 10⁻−20 எழுதலாம். ரைட்டா? அப்போ வந்து இது என்ன ஆயிரும், கேன்சல் ஆகுமா, 2 டைம்ஸ் வருமா, -20 மேலே வந்து என்னது +20. அப்போ இவ்வளவு எலக்ட்ரான்ஸ் ஒரு செகண்டில் ஃப்ளோ ஆச்சுன்னா எவ்வளவு கரண்ட் உருவாகும், 32 ஆம்பியர் கரண்ட் உருவாகும். சரிங்களா? அடுத்து பாருங்க, இங்கே நோட் மேக்கிங்கில் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கான். why current density is a vector but current is a scalarன்னு கொடுத்துருக்கான். ஏன்னா கரண்ட்ங்கிறது ஸ்கேலார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா J = I/A, அதை இப்படி சொல்கிறான். J = I/A. இதுவும் வெக்டர், இது ஸ்கேலார், இது ஏரியா வெக்டர். அப்போ I = என்னது, J வெக்டர் டாட் A வெக்டர். ரெண்டு வெக்டருடைய டாட் ப்ராடக்டாக இருக்குது. ஸோ அதனால் I வந்து என்னவா இருக்கு, ஒரு ஸ்கேலாராக இருக்கு. ஸோ I is defined as the scalar product of current density and area vector in which the charges cross அப்படின்னு சொல்லியிருக்கான். current can be positive or negative. current வந்து பாசிட்டிவ் நேச்சர்லையும் இருக்கும், ப்ளஸ் மைனஸ் நேச்சர்லையும் இருக்கும். எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா சாய்ஸ் ஆஃப் யூனிட் வெக்டர் நார்மல் டு த சர்ஃபேஸ் ஏரியா. அந்த சர்ஃபேஸ் ஏரியா வெக்டர் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் ரிமைனிங் போர்ஷனை பார்க்கலாம்.